ஹாய். ஹாய். இன்னைக்கு சண்டே சமையல் இன்னைக்கு என்னென்ன செய்ய போகிறோம்? இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சமையல் வந்து சாதம், பருப்பு கூட்டு, பொரிச்ச மீன், ஆம்லெட். இதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். பருப்புனாலே கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கணும். நீங்கள் ஊற்றுறது கொஞ்சமா? கொஞ்சம் தான், இவ்வளோ கொஞ்சம் போதும். அப்போ தானே டேஸ்டாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் தாளிக்கிறதுக்கு சீரகம், 2 வெந்தயம், கடுகு, சீரகம், சும்மா பேருக்கு 2 வெந்தயம். யாரோட பேருக்கு? என் பேருக்கு. பூண்டு, வெங்காயம், 2 காஞ்ச வத்தல், 1 பச்சை மிளகாய். இதை நல்லா ஆனில் வச்சு வதக்கிட்டே இருக்கும். கல் காஞ்சிட்டா அந்த பக்கம் ஒருத்தன் ரொம்ப நேரம் காஞ்சிட்டு கிடக்கானா அவன் மேலே அப்படியே எண்ணெயை பரவலாக ஊற்றி இன்னும் கொஞ்சம் ஊற்றி மீன் நேரத்தையே ஃப்ரிட்ஜில் விரவி வச்சுட்டேன். அப்போ தான் நல்லா மசாலா பிடிச்சி டேஸ்ட்டாக இருக்கும். இது கருவை ஊற்றக்கூடாது, ஆனால் நல்லா பொரிஞ்சு வரணும். இது பொரிஞ்சால் தான் டேஸ்ட்டு. தோரம்பருப்பை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா அலசி ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டு வச்சுருக்கேன். தோரம்பருப்பில் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 50 கிராம் தோரம்பருப்பு, சீரகம், மஞ்சப்பொடி, காயப்பொடி, உப்பு, கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு 6 விசில் அடிச்சு விட்ருக்கேன். இது வந்து மஞ்சப்பாறை, தேங்காய்ப்பாறை. தேங்காய்ப்பாறை. மஞ்சப்பாறை எப்படி இருக்கும்? மஞ்சளாக இருக்கும். இந்த 2 இருக்கட்டும். இது ஒரு பக்கம் போகட்டும். ஆமாம், இந்த பக்கம் இது நல்ல கலரில் வந்துட்டா கை கழுவிட்டு வந்துடுறேன். நேரத்தில் கொஞ்சம் காயம். இன்னும் பொரியும் போது நல்லா வாசனையாக இருக்கும். வாசனை வருதா? கொஞ்சோண்டு மஞ்சள், சும்மா பேருக்கு கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, பேருக்கு. பருப்பு, இந்த பருப்பை நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்படி நல்லா மலர்ந்து இருக்கணும், ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது. நீங்கள் காமிங்க. இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது தக்காளிலாம் போடக்கூடாது. இது நல்லா ரசம் சைடில் இருந்தால் நல்லாயிருக்கும். இது நல்லா கட்டியாக வந்து உப்பு பார்த்துக்கலாம். உப்பு போடுற அளவு இருக்கும். இது நல்லா கொதிச்சு இங்கே போட்ட மீன் என்னாச்சு? மீன் வந்து அடியில் பிடிக்கல, நல்லா வெந்துட்டுருக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அது நல்லா வேகட்டும். மீன் வந்து ரொம்பவும் பொரியக்கூடாது எனக்குலாம்.
இந்த மாதிரி செய்தி. அதுக்குள்ளே என்னம்மா நல்லா இருக்கும். சரி சரி நல்லா மொறுன்னு வந்தால் தானே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஆமாம் ஆமாம். அடுத்து என்ன பண்ண இதில் போறீங்க? வந்து ஆம்லெட்டுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி இலை போட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா இப்படி பீட் பண்ணிடணும். அப்போ தான் நல்லா பிசு பிசு பிசுன்னு ஆம்லெட் வரும். ரெண்டு முட்டை போடணுன்னாலும் போட்டுக்கலாம், ஒரு முட்டை போட்டுனாலும் போட்டுக்கலாம். இது கடைசியாக இப்படி நல்லா அப்படி வச்சு நுரை பொங்கி வருதா அப்போ தான் பிசு பிசுன்னு வரும். அந்த பருப்பு ரெடி ஆகிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு கொதிக்க ஆரம்பிச்சு இப்படி சைடில் கோர்த்து வரணும். இது வந்து ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இந்த பக்கம் இருக்குது. சிம்பிளாக அவசரத்துக்கு டக்குன்னு வைக்கிறதுக்கு இந்த பருப்பு போட்டு ஒரு நான்வெஜ் கருவாடோ இல்லை சிக்கனோ இல்லை இந்த மாதிரி மீனோ இந்த ஸ்டேஜில் விட்டு போட்டால் தேங்காய் பாரு நல்லா இருந்துச்சா? தேங்காய் பாரு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நுரை கூட்டி வந்ததும் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை மல்லிகளை இப்போவே தூவிடும். ஏன்னா இது நம்ம இன்னும் 1 மினிட்ல இறக்கிட்டுருக்கோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் செய்யலான்னா இந்த பருப்பு போட்டு செஞ்சுக்கலாம். இது கூட வந்து மோர் மிளகா, சுண்டை வத்தல், கொத்தவரங்காய் வத்தல், வடகம், ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சம்பழம் ஊறுகாய். பருப்பு கூட்டுக்கு அப்படி தான் செய்யணும். நிறைய சைடிஷ் வச்சு ஒரு ஆம்லெட்டையும் போட்டுட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான் பருப்பு போட்டு ரெடி. வாங்க அடுத்தது ஆம்லெட் போட்டோம். கல் கொதிக்கிறா. கல் முதல்ல ஆம்லெட் போடலான்னு எடுத்து வச்சிருந்தேன்ல, அதான் லைட்டாக ஹீட் ஆகிடுச்சு. சரி, இப்போது இந்த மீனை சைடெல்லாம் வெந்துருக்காது, அதனால் சைடெல்லாம் விட்டு வச்சுக்கிறோம். ஆம்லெட் போடும்போது தேங்காய் எண்ணெய் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நேற்று தேங்காய் எண்ணெய் வைக்கிறேன் நான். கொஞ்சம் ஆம்லெட் வச்சுட்டு மீன் ரெடி. இன்னும் 30 செகண்டில் மீன் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், எடுத்துடலாமா? அவனுக்கு வாச்சதெல்லாம் ஆயுதங்கிற மாதிரி
ஒரு கத்தியை வச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? தோசை பரட்டியை விட கத்தி தான் வசதியாக இருக்கும். அடுத்த ரவுண்டுக்கு இது என்ன மீன்? இது ஷீலா மீன். மழைச்சாரல் மாதிரி அப்படி எண்ணெய் ஊற்றி ஆமாம், இது வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கணும். சரி, ஆம்லேட் ஊற்றுவோமா? ஆமாம். நல்லா நல்லா பொங்கி இருக்கா? இவ்வளோ என்ன இருக்குது? இது இன்னும் கொஞ்சம் எப்படி இருக்கு? ஆம்லேட் ஆம்லேட் ஆம்லேட். ஆம்லேட்டா? ஆம்லேட் நல்லா ஃப்ளஃபியாக. ஃப்ளஃபியாக இருக்கா? ஓகே. ஸோ ஆம்லேட் போட்டுனா பொடி மாஸ் போடுறேன். அது ரொம்ப கறியமோன்னு நினச்சி எடுத்தேன். சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படினாலும் பிச்சு போட்டு தானே வாய்க்கில் போகுது. அப்படியே முன்ன போகிறோம். ஓகே, ஆம்லேட் போடுறது சமையல் ரெடியா? ஆமாம். ஓகே, சண்டே சமையல் முடிஞ்சது. வெடி வருது.